Hello my dear students, இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா கிரிப்டோகிராஃபியில் யூனிட் 4ல் நெக்ஸ்ட் கொஷின்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட் பார்க்க போகிறோம். இம்பார்ட்டன்ட் கொஷின் ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா மேக் பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா ஆத்தென்டிகேஷன் தான் இந்த யூனிட்டுக்கு நமக்கு நேமே இன்டெகிரிட்டி அண்ட் ஆத்தென்டிகேஷன் அல்காரிதம்ஸ் தான். ஓகேவா? அப்போது நமக்கு ஆத்தென்டிகேஷன் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், ஆத்தரைசேஷன் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஆத்தென்டிகேஷன் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, வெரிஃபை பண்ணுறது. யாரை வெரிஃபை பண்ணுறது அப்படின்னா யூசரை வெரிஃபை பண்ணுறது. அதாவது கரெக்டான யூசர் தான் நம்மளுடைய டேட்டாஸ்லாம் ஆக்சஸ் பண்ணுறாங்களா, இவங்க கரெக்டான ரிசீவர் தானா, கரெக்டான சென்டர் தானா அப்படின்னு நம்ம ஒரு பர்சனை செக் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆத்தென்டிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஆத்தரைசேஷன் அப்படின்னா என்னென்னா இதுவும் வெரிஃபை ப்ராசஸ் தான். எதுக்காக யூஸ் பண்ணுறது அப்படின்னா நம்மள்கிட்ட இருக்க டேட்டா கரெக்டு தானா, சென்டர் சென்ட் பண்ணுற டேட்டா கரெக்டு தானா, ரிசீவர் கிட்ட வந்திருக்க டேட்டா கரெக்ட் தானா, சென்டர் சென்ட் பண்ண டேட்டாவை தான் ரிசீவர் கிட்ட வந்து ரீச் ஆயிருக்கா, இந்த மாதிரி நம்ம செக் பண்ணுறதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆத்தரைசேஷன் சொல்லுவோம். ஸோ ஆத்தென்டிகேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணுற மெயின் திங் தான் என்ன அப்படின்னா மேக் அல்காரிதம். இந்த மேக் ஃபங்க்ஷனுக்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா மெசேஜ் ஆத்தென்டிகேஷன் கோட். அதாவது ஒரு மெசேஜை கோட் ஃபார்மேட்டில் ஆத்தென்டிகேட் பண்ணி அனுப்புறதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா மெசேஜ் ஆத்தென்டிகேஷன் கோட் மேக்னு சொல்கிறோம். இது வந்து கிரிப்டோகிராஃபிக்கல் டெக்னிக்கில் ஒன் ஆஃப் த டெக்னிக். ஓகேவா? இது என்ன பண்ணும், நம்மளுடைய மெசேஜ் இன்டெகிரிட்டியாக இருக்கா, அதாவது ட்ரஸ்ட் ஒர்த்தினஸாக இருக்கா, ஆத்தென்டிசிட்டியாக இருக்கா, கரெக்டான யூசர் கிட்ட தான் வந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணி அனுப்போம். ஓகேவா? எது யூஸ் பண்ணி இதெல்லாம் ஆத்தென்டிகேட் பண்ண முடியும், சீக்ரெட் கீ யூஸ் பண்ணி தான் பண்ண முடியும். ஓகேவா? இதுதான் மேக். நெக்ஸ்ட் பர்பஸ் ஆஃப் மேக். என்ன பர்பஸ் இருக்குது இந்த நான் மேக் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண அப்படின்னா ரெண்டு தான், டேட்டா இன்டெகிரிட்டியும் ஆத்தென்டிசிட்டியும் தான். இன்டெகிரிட்டி என்ன பண்ணும், எந்த ஒரு என்னோட மெசேஜ் டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கப்ப யாரும் என்னோட மெசேஜை ஆல்டர் பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு நான் பார்க்கறது வந்து இன்டெகிரிட்டி. ஆத்தென்டிசிட்டி அப்படின்னா என்ன, கரெக்டான யூசர் கிட்ட இருந்து தான் வருதான்னு நான் வெரிஃபைடு யூசர்கிட்ட இருந்து வாங்குறது ஆத்தென்டிசிட்டி. ஓகேவா? இதுதான் பர்பஸ் ஆஃப் மேக். நெக்ஸ்ட் காம்போனன்ட்ஸ் ஆஃப் மேக். என்னெல்லாம் காம்போனன்ட் இருக்குன்னா ரெண்டு காம்போனன்ட் தான், மெசேஜ், சீக்ரெட் கீ. நம்ம அனுப்புகிற மெசேஜ் வந்து ஆத்தென்டிகேஷன் மெசேஜ் ஒன்று அனுப்ப போகிறோம். ஓகேவா? எந்த மெசேஜை ஆத்தென்டிகேட் பண்ணி அனுப்ப போகிறோமோ அந்த டேட்டாவை அனுப்ப போகிறோம். நெக்ஸ்ட் சீக்ரெட் கீ. எதை யூஸ் பண்ணி ஆத்தென்டிகேட் பண்ணி அனுப்புவோம், சீக்ரெட் கீ யூஸ் பண்ணி ஆத்தென்டிகேட் பண்ணி அனுப்புவோம். அந்த கீ நம்ம சென்டர் கிட்டையும் கொடுத்துருவோம், ரிசீவர் கிட்டையும் கொடுத்துருவோம். ஓகேவா? அதை யூஸ் பண்ணி தான் மேக் ஃபங்க்ஷன் ஜென்ரேட் ஆகுது. இவ்வளோதான் நமக்கு காம்போனன்ட்ஸ். நெக்ஸ்ட் எப்படி மேக் ஒர்க் ஆகுது, என்னெல்லாம் மேக்கோட ஒர்க்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து கீட் ஹேஷ் ஃபங்க்ஷன். கீட் ஹேஷ் ஃபங்க்ஷன் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, இது ஒரு கிரிப்டோகிராஃபிக் ஹேஷ் ஃபங்க்ஷன் தான். அதாவது SHA-256ஓட என்ன பண்ணுறது, அதாவது மெசேஜோட நம்ம சீக்ரெட் கீயை கம்பைன் பண்ணுறது தான் நம்ம கீ ஹேஷ்டு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ என்ன ஆகும், மேக் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கும் மெசேஜையும், அதாவது ரெண்டே காம்போனன்ட் தான், மெசேஜையும் சீக்ரெட் கீயும் டிபெண்ட் பண்ணி தான் இந்த மேக் ஃபங்க்ஷன் இதுவாகும். ஓகேவா? அடுத்த ஜென்ரேஷன் ஆஃப் மேக். எப்படி வந்து ஜென்ரேட் பண்ண முடியும் மேக் ஃபங்க்ஷன்னா ஃபர்ஸ்ட் இன்புட் கொடுக்கணும், அடுத்து ப்ராசஸ் பண்ணணும், ஃபைனலாக நம்மகிட்ட அவுட்புட் இருக்கும். இன்புட் நம்ம என்ன கொடுப்போம், மெசேஜ் எம், சீக்ரெட் கீ கேன்னு சொல்லி இது ரெண்டையும் தான் நம்ம என்ன பண்ணுவோம், இன்புட்டாக கொடுப்போம். ஓகேவா? மெசேஜ் எம், சீக்ரெட் கீ கே கொடுத்துக்குவோம். ப்ராசஸ் எப்படி நடக்கும், நம்ம கொடுத்துருக்க மேக் ஃபங்க்ஷன் ஃபிக்ஸ்டு சைஸ் டிஜிட்ஸ், அதாவது ஹேஷ் வேல்யூ வந்து ஒன்று போட்டுக்கும். அதை வச்சுக்கிட்டு இந்த சீக்ரெட் கீயை மெசேஜை என்ன பண்ணும், சீக்ரெட் கீ யூஸ் பண்ணி ஆத்தென்டிகேட் பண்ணும். ஸோ இப்போ என்ன ஆகும், ரெண்டும் மெசேஜும் கீயும் ஒன்றாயிடும். ஓகேவா? அப்போ எனக்கு மேக் ஃபங்க்ஷன் ஃபைனல் அவுட்புட்டாக என்ன இருக்கும், எம் கமா கேன்னு இருக்கும். இவ்வளவுதான் எனக்கு ஜென்ரேஷன் ஆஃப் மேக். ஓகே? நெக்ஸ்ட் வெரிஃபிகேஷன் ஆஃப் மேக். வெரிஃபிகேஷன் ஆஃப் மேக்னா ஒரு மேக் ஃபங்க்ஷனை நான் எப்படி வெரிஃபிகேஷன் பண்ணுவேன், ஜஸ்ட் என்ன பண்ணுவேன், ஆத்தென்டிகேஷன் அதாவது ஆத்தென்டிசிட்டியாக இருக்கா, இன்டெகிரிட்டியாக இருக்கா என்னோட மெசேஜ் அப்படின்னு பார்க்கறது தான். அதுக்கு நான் என்ன பண்ணணும், என்னோட ஷேர்டிக்கு மெசேஜ்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்பேன். நெக்ஸ்ட் ரீகால்குலேட் பண்ணி பார்ப்பேன், அதாவது எல்லாமே எதுவும் ஆல்டர் இல்லாமல் கரெக்டாக தான் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி சென்டர் கிட்ட இருந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவேன். ஓகே? நெக்ஸ்ட் செக்யூரிட்டி கன்சிடரேஷன். ஓகேவா? என்னெல்லாம் செக்யூரிட்டி கன்சிடரேஷன் இருக்குன்னா கீ செக்யூரிட்டி, கொலிஷன் ரெசிஸ்டன்ட், கீ மேனேஜ்மெண்ட். கீ செக்யூரிட்டி அப்படின்னா என்ன, நான் யூஸ் பண்ணுற ஷேர்டிக்கு வேற யாருக்கும் தெரிஞ்சிருக்க கூடாது, அட்டாக்கர் என்னுடைய மெசேஜ் எதுவும் அட்டாக் பண்ணி எடுத்துடக்கூடாது ஹேக் பண்ணி, இதுக்காக நான் யூஸ் பண்ணுறது கீ செக்யூரிட்டி. நெக்ஸ்ட் கொலிஷன் ரெசிஸ்டன்ட்னா ஒரே நேரத்தில் ரெண்டு டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து அதாவது ஒன்று சேர்ந்து எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக நான் யூஸ் பண்ணுறது கொலிஷன் ரெசிஸ்டன்ட். ஓகேவா? ரெண்டு டிஃப்ரெண்ட் மெசேஜ் வந்து ஒரே சமயத்தில் சேம் மேக்கை வந்து அஃபெக்ட் பண்ணி எதுவும் பண்ணிடக்கூடாது. அப்போ பண்ணால் என்ன ஆகும், அட்டாக்கர் ஈஸியாக ஹேக் பண்ணிடுவான். அது கொலிஷன் ரெசிஸ்டன்ட். அடுத்து கீ மேனேஜ்மெண்ட் அப்படின்னா நம்மளுடைய கீ வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்க்கறது. ஓகே? செக்யூரிட்டியோட நம்ம கீயை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது ப்ராப்பர் கீ, அது கீ மேனேஜ்மெண்ட். ஓகே? நெக்ஸ்ட் அப்ளிகேஷன். என்னெல்லாம் அப்ளிகேஷன் இருக்குது, எதுக்காக நம்ம இந்த மேக் ஃபங்க்ஷன் கொண்டு வரோம் அப்படின்னா நெட்வொர்க் செக்யூரிட்டிக்காகவும் ஃபைல் இன்டெகிரிட்டி செக்கிங்காகவும் மெசேஜ் வெரிஃபிகேஷனுக்காகவும் தான். நெட்வொர்க் செக்யூரிட்டி அப்படின்னா என்ன, நம்ம ப்ரோட்டோகால்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவோம் நெட்வொர்க்கில், TLS, SSL அப்படின்னு சொல்லி நிறைய யூஸ் பண்ணுறோம். அந்த நெட்வொர்க் எல்லாமே வந்து ப்ரோட்டோகால்ஸ் எல்லாம் செக்யூராக இருக்கா அப்படின்னு வச்சுக்கிறதுக்கு இந்த மேக் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். நம்மளுடைய ஃபைல் வந்து ட்ரஸ்ட் ஒர்த்தினஸாக இருக்கா, யாரும் வந்து என்ன
பண்ணக்கூடாது, எடிட் எதுவும் பண்ணிடக்கூடாது. ஓகேவா, என்னோட ஒரிஜினல் ஃபைல் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். அதுக்கு ஃபைல் இன்டெகிரிட்டி செக்கிங்காக யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் மெசேஜ் வெரிஃபிகேஷன், என்னோட மெசேஜ் கரெக்டாக இருக்கான்னு நான் செக் பண்ணுறதுக்காக, அதாவது ஆத்தென்டிகேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது ஆத்தென்டிகேஷன் ப்ராசஸ்க்கு மெசேஜ் வெரிஃபிகேஷன். ஓகே, எக்ஸாம்பிள் இப்போ வந்து அலைஸ்னு ஒருத்தவங்க மெசேஜ் எம்மை வந்து பாபுக்கு சென்ட் பண்ணுறான். அப்போ நான் என்ன பண்ணணும், அலைஸ் வந்து கம்ப்யூட் பண்ணணும். என்ன பண்ணுவான், மெசேஜையும் கீயையும் ஜாயின் பண்ணி மேக் ஆப்ரேஷன் மூலமாக ஷேர் சீக்ரெட் கீ யூஸ் பண்ணி அனுப்புகிறான். அப்போ என்ன போகும், என்ன அலைஸ் வந்து எங்கே போகும், கேன்றது தான் பாபுக்கு போகும். அப்போ பாப் என்ன பண்ணுவான், அவங்கிட்ட வந்து ரிசீவ் பண்ணியிருப்பான் ஒரு கீயை, அதோட சேர்த்து இதை செக் பண்ணி பார்க்குறப்ப ரெண்டும் மேட்ச் ஆச்சு அப்படின்னா கரெக்டான மெசேஜ் தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஆத்தென்டிகேஷன் ப்ராசஸை ஃபினிஷ் பண்ணிக்குவான். இதுக்காக யூஸ் பண்ணுறது தான் மேக் ஆப்ரேஷன். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த மேக் ஃபங்க்ஷனில் 2 டைப் இருக்குது, ஹெச்மேக் சிமேக் அப்படின்னு சொல்லி. ஹெச்மேக் அப்படின்னா என்னென்னா ஹேஷ் பேஸ்டு மெசேஜ் ஆத்தென்டிகேஷன் கோடு. சிமேக் அப்படின்னா சைபர் பேஸ்டு மெசேஜ் ஆத்தென்டிகேஷன் கோடு. அதாவது ஹேஷ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி மேக் ஆப்ரேஷன் எப்படி பண்ணுவோம், சைஃபர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி மேக் ஆப்ரேஷன் எப்படி பண்ணுவோம், அதுதான். ஓகேவா, ஜஸ்ட் மேக் என்னவோ அதே தான், சிம்பிள் டிஃப்ரென்ஸ் தான். ஸோ கான்செப்ட் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஹெச்மேக்கும் மேக்கோட டைப் தான். ஓகேவா, இதுவும் ஒன் ஆஃப் த கிரிப்டோகிராஃபிக் ஹேஷ் ஃபங்க்ஷன். ஓகேவா, என்ன பண்ணும், மெசேஜை சீக்ரெட் கீயோட கம்பைன் பண்ணி நம்மளுடைய மெசேஜை இன்டெகிரிட்டியாகவும் ஆத்தென்டிசிட்டியாகவும் ப்ரொடக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. ஓகேவா, இது என்னன்னா கொஞ்சம் வந்து என்ன கம்பேர் பண்ணுறப்ப சைஃபரை விட கொஞ்சம் வீக் தான். ஏன்னா ஈஸியாக வந்து ஹேக்கரால் கண்டுபிடிச்சிட முடியும். என்னெல்லாம் ஹெச்மேக்கில் வந்து காம்போனன்ட்ஸ் இருக்குன்னா அதே மெசேஜ் சீக்ரெட் கீ ஹேஷ் ஃபங்க்ஷன் இங்கே எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுது. ஓகேவா, மேக்கில் வெறும் மெசேஜும் சீக்ரெட் கீயும் தான் இருக்கும், ஹேஷ் ஃபங்க்ஷன் இங்கே ஆட் ஆகும். என்னெல்லாம் ஹேஷ் ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா கிரிப்டோகிராஃபியில் நிறைய ஹேஷ் ஃபங்க்ஷன் இருக்குது. MD5, SHA, SHA-1, SHA-256 எக்ஸெட்ரா. இந்த மாதிரி இருக்க இதில் ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டிஸை மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நம்ம கொலிஷன் ரெசிஸ்டன்ட், அதாவது ஒரே நேரத்தில் நிறைய இன்புட் சேர்ந்து நமக்கு வந்து கொலிஷனை ஏற்படுத்தாமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஹேஷ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஓகே, எப்படி வந்து இந்த மேக் ஃபங்க்ஷன் வந்து ஹெச்மேக் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டெப் பார்த்தோம் அப்படின்னா கீபேடிங் அப்படின்னா என்ன, நமக்கு எவ்வளோ பிளாக் ஆஃப் டேட்டா வேணும் அப்படின்னு நான் அதாவது டிஃபைன் பண்ணி கொடுக்கறத நான் கீபேடிங்னு சொல்வேன். அதுக்கப்புறம் இனிஷியல் எக்ஸ்ஆர் ஃபங்க்ஷன் போடணும். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஹேஷ், அதாவது எக்ஸ்ஆர் வேல்யூவை விட என்னோட ஹேஷ் வேல்யூவை சேர்த்து நான் கம்பைன் பண்ணணும். நெக்ஸ்ட் செகண்ட் எக்ஸ்ஆர் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா அனதர் எக்ஸ்ஆர் ஆப்ரேஷனை என்னுடைய ஃபர்ஸ்ட் ஹேஷ் ஃபங்க்ஷன் பண்ணியிருப்பேன் பார்த்தீங்களா, அந்த வேல்யூவோட சேர்த்து பேடிங் பண்ணும். நெக்ஸ்ட் ஃபைனல் ஹேஷ் வந்து நான் 2 ஹேஷும் பண்ண வேல்யூவை ஃபைனலாக கொடுக்குற ஹேஷ் ஃபங்க்ஷனை நான் எக்ஸ்ஆர் பண்ணிடுவேன். அவுட்புட் எனக்கு வந்து ஹெச்மேக்காக கிடைக்கும். அப்போ ஹெச்மேக்லேயும் எனக்கு மெசேஜும் கீயும் தான் கிடைக்கும், ஆனால் 2 தடவை ஹேஷ் பண்ணி கிடைக்கும், ஃபர்ஸ்ட் ஹேஷ் செகண்ட் ஹேஷ்னு. இதை தான் நான் என்னன்னு சொல்வேன் அப்படின்னா ஹேஷ்டு மெசேஜ் ஆத்தென்டிகேஷன் கோட் அப்படின்னு சொல்வேன். இங்கே இருக்க செக்யூரிட்டி அண்ட் ஸ்ட்ரென்த்னஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ரெசிஸ்டன்ட் டு லென்த் எக்ஸ்டென்ஷன் அட்டாக். ஓகேவா, நிறைய வந்து என்னோட மெசேஜ் வந்து பெருசாகாமல் இருக்கிறதுக்கும், ஓகேவா, அடிஷ்னல் டேட்டாவை எவனோ ஆட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக யூஸ் ஆகுது. கீடு ஹேஷ் ஃபங்க்ஷன், அதாவது என்னோடது எல்லாமே எப்படி இருக்குது, கீ வச்சிருப்பேன், அந்த சீக்ரெட் கீயோடு சேர்ந்து என்னோட ஹேஷ் ஃபங்க்ஷனையும் கொடுக்குறேன். அடுத்து வைட்லி யூஸ்டு, எங்கே நிறைய இடத்துல இது யூஸ் ஆகுது, அதாவது நம்ம ப்ரோட்டோகால்ஸ் எல்லாத்துலேயுமே யூஸ் ஆகுது. நெட்வொர்க் லெவலில், நம்ம அப்ளிகேஷன் லெவலில் எல்லா ப்ரோட்டோகால்ஸ்க்கும் இந்த வந்து ஹெச்மேக் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இவ்வளோ தான் நமக்கு ஹெச்மேக். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சிமேக் அப்படின்னா என்ன, சைஃபர் பேஸ்டு மெசேஜ் ஆத்தென்டிகேஷன் கோடு. ஓகேவா, இது என்னத்துக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பிளாக் சைஃபர், அதாவது ஏஇஎஸ் அல்காரிதம், டிஎஸ் அல்காரிதம்லாம் பார்ப்போம்ல, அதில் ஏஇஎஸ் அல்காரிதமில் யூஸ் பண்ணுற ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் மேக் தான் சிமேக் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹேஷ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண மாட்டோம், பிளாக் சைஃபர் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, அப்படின்னா என்ன, சிமெட்ரிக் என்கிரிப்ஷன் ரேதர் தென் ஹேஷிங். ஓகே, நம்ம அதாவது என்கிரிப்ஷன் மெத்தடில் நம்ம இது பண்ணுவோமே தவிர ஹேஷ் ஃபங்க்ஷன் பண்ண மாட்டோம். இங்கே என்னெல்லாம் காம்போனன்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் மெசேஜ் சீக்ரெட் கீ இருக்கும். அங்கே என்ன ஆச்சு, மேக் ஃபங்க்ஷனில் வெறும் மெசேஜ் சீக்ரெட் கீ இருந்துச்சு, ஹெச்மேக்கில் எக்ஸ்ட்ரா ஹேஷ் ஃபங்க்ஷன் இருந்துச்சு, இங்கே எக்ஸ்ட்ரா பிளாக் சைஃபர் இருக்கும். பிளாக் சைஃபர் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், ஏஇஎஸ் அல்காரிதம் யூஸ் பண்ணுறோம். அந்த அல்காரிதம் என்ன பண்ணும், ஒரு சம் ஃபிக்ஸ்டு அமௌண்ட் ஆஃப் பிளாக்ஸை வந்து வச்சிருக்கோம், அந்த பிளாக்ஸை யூஸ் பண்ணி நம்ம டேட்டாவை என்கிரிப்ட் பண்ணி சென்ட் பண்ணோம். ஓகேவா, அப்போ சிமேக் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆத்தென்டிகேஷன் கோடில் ஃபஸ்ட்டு கீ டெரிவேஷன் அப்படின்னா முதல்ல நான் 2 கீ எடுத்துக்கிறேன். ஓகேவா, K1 K2ன்னு 2 கீ எடுத்துக்கிறேன். அடுத்து மெசேஜ் பேடிங், அந்த கீயோடு நான் என்ன பண்ணுறேன், பிளாக் ஆஃப் டேட்டா இருக்குது, அதோட சேர்த்து நான் கீயை கம்பைன் பண்ணி கொடுக்குறேன். ஓகேவா, அதான் மெசேஜ் பேடிங். அடுத்து இனிஷியலைஸ் வெக்டார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் இனிஷியலைஸ் பிளாக் எதை நான் ஃபர்ஸ்ட் பிளாக்காக ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணுறது. அடுத்து ப்ராசஸிங் பிளாக். ஓகேவா, நான் என்ன பண்ணணும், பிளாக் சைஃபரில் போட்டு என்னுடைய பிளாக்ஸ் ஆஃப் டேட்டா எல்லாத்தையுமே நான் ப்ராசஸ் பண்ணணும். அடுத்து ஃபைனலைஸ் நான் எப்படி இருக்கும், என்னுடைய மெசேஜும் என்னுடைய சீக்ரெட் கீயும் சேர்ந்து எனக்கு ஃபைனலாக ஒரு அவுட்புட்டை கொடுத்துருக்கோம். ஓகேவா, இது எனக்கு ஆத்தென்டிகேஷன் கோடாக இருக்கிறது. இங்கே என்னெல்லாம் செக்யூரிட்டி அண்ட் ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ராங் செக்யூரிட்டி ப்ராப்பர்ட்டி. நம்ம ஏஇஎஸ் யூஸ் பண்ணுறதுனால ஒரு மற்றவங்களால ஹேக்கராலையும் தேர்ட் பர்சனாலையும் நம்மளுடைய டேட்டாவை ஈஸியாக அட்டாக் பண்ண முடியாது. ஓகேவா, ஸோ ஸ்ட்ராங்கான செக்யூரிட்டி நம்மக்கிட்ட இருக்குது. நெக்ஸ்ட் எஃபிஷியன்சி
எப்படின்னா நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே கிரேட்டாக இருக்கும். ஹெச்மேக்கை கம்பேர் பண்ணுறப்ப நம்ம ஈஸியாக வந்து சிமேக்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அடுத்து அடாப்ஷன் அப்படின்னா இங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா IEEE 802.11 அதாவது இது ஒரு வைஃபை செக்யூரிட்டி, இதையும் நம்ம ஏஎஸ் அல்காரித்தையும் அடாப்ட் பண்ணி நம்ம பண்ணுறனால இதில் அடாப்ஷன் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சிமேக்கு. ஓகே, கம்பேரிஷன் பார்த்தோம் அப்படின்னா கீ டைப் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது ஹெச்மேக்கும் சிமேக்கும் ஏதாவது 2 மார்க்ஸில் டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா இதை எழுதலாம். ஹெச்மேக் வந்து ஹேஷ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுது, அடுத்து சீக்ரெட் கீ யூஸ் பண்ணுது. அதுவே சிமேக் வந்து பிளாக் சைஃபரும் சீக்ரெட் கீயும் யூஸ் பண்ணுது. ரெசிஸ்டன்ட் ஆஃப் அட்டாக்ல பார்த்தோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ட் வந்து லென்த் எக்ஸ்டென்ஷன் அட்டாக் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஹெச்மேக்ல யூஸ் ஆகுது. அதுவே சிமேக்ல பார்த்தோம் அப்படின்னா பிளாக் சைஃபரில் நம்மளுடைய செக்யூரிட்டி ப்ராப்பர்ட்டிக்காக யூஸ் ஆகுது. ஓகேவா? பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஹெச்மேக் இம்ப்ளிமெண்ட் வந்து ஃபாஸ்டராக இருக்கும் ஆனால் சாஃப்ட்வேரில். அதுவே சிமேக் பார்த்தோம் அப்படின்னா ஹெச்மேக்கை கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் வந்து ஸ்லோவாக தான் இருக்கும், அதை இது பண்ணும். ஓகேவா? ஆனால் ஹார்ட்வேரில் அதிகமாக இருக்கும். ஓகே, சிம்பிள். கீ டைப் வந்து என்ன இருக்கும்? ஹேஷ் ஃபங்க்ஷன் இருக்கும். சிமேக்கில் வந்து பிளாக் சைஃபர் இருக்கும். ரெசிஸ்டன்ட் ஆஃப் அட்டாக் வந்து லென்த் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் அட்டாக்கை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் ஹெச்மேக்கில். அதுவே சிமேக்கில் வந்து நம்மளுக்கு ஹை செக்யூரிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் கொடுக்குது. பர்ஃபார்மன்ஸ் லெவல் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஹெச்மேக் வந்து சாஃப்ட்வேரில் ஃபாஸ்டராக இருக்கும், சிமேக் வந்து ஹார்ட்வேரில் ஃபாஸ்டராக இருக்கும். ஓகேவா? இவ்வளோ தான் மேக் ஃபங்க்ஷன், ஹெச்மேக்கு, சிமேக்கு. நல்லா பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் கான்செப்ட் தெரிஞ்சால் நீங்கள் ஈஸியாக கொஸ்டின் அட்டென்ட் பண்ணலாம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.